மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவை போய் அவ்வளோ தூரம் அடித்து இனிமேல் இந்த வேலையை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வந்திருப்பாரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவோட மாமா வந்து நான் இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா பசுபதியை போய் விஜய் வந்து அடிச்சிருப்பாரு. பசுபதி தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சோன்னே விஜய் போய் பசுபதியை அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு பசுபதி பார்த்தீங்கன்னா நேராக ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி வெண்ணிலா வந்து அந்த பையன் திரும்ப வந்து ஊருக்கு அனுப்ப தான் பார்க்குறான், அந்த பொண்ணுக்கான நியாயத்தை நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கிட்ட போயிட்டு பசுபதி வந்து சொல்லிடுவார். உடனே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸில் உள்ள எல்லாருமே அந்த பொண்ணுக்கு நம்ம தான் நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முன்னாடி வந்து அவங்க ப்ரெஸ்ஸில் உள்ள எல்லா ஆட்களையுமே கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் மாதிரி நடத்துவாங்க. வெண்ணிலாக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வீட்டு வாசல் முன்னாடி வந்து போராடுவாங்க. அது வந்து டிவிலையும் போட்டுருவாங்க, காவேரி வீட்லேயும் எல்லாமே பார்த்துருவாங்க. பாவம் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினச்சிட்டு இதுக்கு மேலே இந்த விஷயத்தை இப்படி கொண்டு போகக்கூடாது, இந்த வெண்ணிலாவை எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து நம்ம துரத்தணும், அதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு காவேரி யோசித்து வந்து நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொன்னால் தான் இந்த விஷயம் முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் முன்னாடி கத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன மேடம் நீங்கள் அவங்க விட்டு விலகிட்டீங்கன்னு சொன்னீங்க, இப்போதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் உள்ள எல்லாருமே காவேரி கிட்டே கேட்குறாங்க. நான் விலகலை, நான் அவரோட பிள்ளையை சுமந்துட்டுருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவரை விட்டு விலக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வெண்ணிலாவோட மாமா பசுபதியிலேருந்து எல்லாமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. விஜய் ஃபேமிலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. காவேரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிச்சு அவங்களோட காதலை வந்து காப்பாற்றிக்கிறாங்க. ஸோ காவேரி மூலியமாக தான் வெண்ணிலா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. விஜயும் காவேரி வந்து சேர போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம் தான் அடுத்த வாரத்தில் நடக்க போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.